அனைவருக்கும் வணக்கம். கதை உலகிற்கு வரவேற்கிறோம். கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமைனாலே ஒரு தனி அமைதி தான். வேலைக்கு போகிற அப்பா அம்மா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, இப்படி வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. முருகனுக்கும் அன்னைக்கு குடும்பத்தோட மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் தன்னோட பையன் ராமுவை கூப்பிட்டாரு. ராமு, எங்கே இருக்க? நான் ஏரிக்கு மீன் பிடிக்க போகிறேன், வரியான்னு கேட்டார். வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த ராமு அப்பா சொன்னதை கேட்டதும், அப்பா இருங்க நானும் வரேன்னு எழிஞ்சு ஓடுனான். அப்பாவும் பையனும் மீன் பிடிக்கிற வலையை எடுத்துக்கிட்டு கிராமத்து வயல்வெளி பக்கமாக எப்படி மீன் பிடிக்கலாம்னு பேசிக்கிட்டே போனாங்க. காலை வேளையில் ஏரி சுத்தமான தண்ணீரோட பார்க்குறதுக்கு அழகாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. கொண்டு போன மீன் வலையை முருகன் ஏரியில் தூக்கி வீசினாரு. கொஞ்ச நேரம் கழித்து வலையில் எக்கச்சக்கமான மீன் வந்து மாட்டுச்சு. அதை பார்த்த சந்தோஷத்தில் ராமு துள்ளி குதிச்சான். கிடைச்ச மீன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அப்பாவும் பையனும் வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு வயிறு முட்டை சாப்பிட்லாம்னு பேசிக்கிட்டாங்க. கொண்டு வந்த மீனை முருகனோட மனைவி ராதா நல்லா சுத்தம் செஞ்சாங்க. மீனை சுத்தம் பண்ணிட்டு சமையல் அறையில் விறகடுப்பை சமையலுக்காக ரெடி பண்ணாங்க. அடுப்பில் சோறு செஞ்சுக்கிட்டே குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வடை சட்டி வச்சு மீன் குழம்புக்கு தேவையான தாளிப்பு எல்லாத்தையும் சேர்த்து பொரிக்க விட்டாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்க்கப்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த கிரேவியில் புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாங்க. குழம்பு கொதித்ததும் க்ளீன் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை போட்டாங்க. குழம்பு நல்லா கொதித்து வாசனை வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. வீட்டோட ஹாலில் அப்பா பையன் பாட்டின்னு குழம்போட வாசனையை பிடிச்சிக்கிட்டு சாப்பாட்டுக்காக பசியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா மீன் குழம்பு ரெடியானதும் சாப்பிட்றதுக்காக மீன் குழம்பு ஹாலில் கொண்டு வந்து வச்சாங்க. வாழை இலையில் சாதத்தை போட்டு சூடான மீன் குழம்பு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டுச்சு. சாப்பாடை முதல் வாய் டேஸ்ட் பண்ணிட்டு ராமு குழம்பு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த மதிய வேளையில் மீன் குழம்பு நல்லா ருசித்து சாப்பிட்டாங்க. இப்போது மீன் குழம்பு வாசனை தெருவு வரைக்கும் பரவ ஆரம்பிச்சுது. பக்கத்து வீட்டு மாலாக்கா, என்ன ராதா இன்னைக்கு வீட்டில் மீன் குழம்பான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி ராதா, வா நாங்கள்லாம் சாப்பிட்டோம், நீ வந்து சாப்பிடுன்னு சொல்லி மாலா அக்காவுக்கும் சாப்பாடு போட்டாங்க. மீன் குழம்பு அதிகமாக இருந்ததால் ஒரு இலையில சாப்பாடு மீன் குழம்பு ஊற்றி மாலா கிட்ட அவளோட பையனுக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. இப்படி திருப்தியான மீன் குழம்பு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் வீட்டோட முற்றத்தில் குடும்பமாக உட்காந்து அந்த வாரத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு இனிமையான நாளாக மீன் குழம்பு சாப்பிட்ட திருப்தியோட போச்சு. சாப்பாடு வயிற்றை மட்டும்தான் நிரப்பும், ஆனால் கிராமத்து மீன் குழம்பு மாதிரி சுவை மனசையே நிரப்பும். வணக்கம் நண்பர்களே, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.